இந்த ஆரம்ப உரையினை இங்கே நிலத்தை இருக்கின்ற பார்த்தீங்கன்னா ஒரு விதமான கூடைகள் வந்து செஞ்சு வச்சுக்கணும். கலர் கலரான ஓலைகளில் வந்து இந்த கூடையான செய்யப்பட்டிருக்குது. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இல்லை பாருங்க இந்த விசிறிகள் நம்ம செஞ்சுருக்கணும். கலர் பாருங்க எப்படி பாவிச்சிருக்கணும்னு சொல்லி மீனாக்கட்டு ஒவ்வொரு கலரில் வந்து பின்னிருக்கணும். வடிவான இருக்கு. இது வந்து எங்களுடைய நீத்துப்பட்டி பாரம்பரிய நீத்துப்பட்டி பனையோலையில செஞ்சிருக்கணும். அதே போல சுற்றுலா பணியகத்தின் தலைவர் பட்டிநாதன் ஐயா அவர்களையும் அன்புடனும் கௌரவத்துடனும் மரியாதையுடனும் வருகிறவர்கள் இந்த நிகழ்வுக்கு வரவேற்கிறோம். அதே போல இங்கு கூடாரங்களை அமைத்து உங்களுடைய பனை பொருட்களுடைய இந்த பனை திருவிழாவானது பனை திருவிழா 2025 வடமாகாண சுற்றுலா பணியகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டது. நோக்கம் வந்து பனை மருத்துவ பண்புகளை கொண்டது. எங்களுடைய சித்தமிடும் ஆயுர்வேதத்திலும் ஒவ்வொரு விலையில இருக்குதானே 450 550 உற்பத்திகளை கண்காட்சியும் விற்பனையும் செய்து அனைவருக்கும் நினைவூட்டும் வகையிலும் சுற்றுலா பயணிகளை பணியை நோக்கி சுற்றுலா பயணிகளினால் இந்த கண்காட்சி ஏற்பாடு கோயில வந்து அர்ச்சனைக்காக பாவிக்கிற இந்த கூடியா மற்ற இதுல வந்து பெனங்காயில வந்து செஞ்சிருக்கணும். இந்த பெனங்காய் பணியாரம் இது வந்து பெனம் பாணி வந்து இந்த பெனங்கட்டி செய்ய அந்த முதல் பருவத்துல வந்து இந்த பெனம் பாணி வருமா, அதுக்கு பிறகு இந்த பெனங்கட்டி வர்றது. இந்த யூஸ பாருங்க, இது வந்து பெனம் பலத்துல வந்து இருக்குதுன்னு சொல்லிங்கன்னா அந்த பெனங்காய் பணியாரம் வந்து இந்த கலையெல்லாம் வந்து செய்வாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பெனம் நொங்கு. அந்த இதுதான் எங்களோட பெனம் நொங்கு. அவங்க உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி இது வந்து பனைசார் உற்பத்தி பொருட்களை கொண்டு நாங்கள் இந்த இதுல நாங்க ஒரு 22 உணவு வகைகளை வந்து நாங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறோம். இது வந்து இனிப்பு கோல் நார்மலா இந்த அரிசி மாவு உளுந்து மாதிரி செய்யறதோட பெனங்கட்டி பதநீர் அதோட எக்ஸ்ட்ராவா பதநீர் சேர்த்திருக்கிறோம். இத பாத்தீங்கன்னு சொன்னா புழுப்பொடியல் உப்புமா. வளமையா நாங்கள் ரவை போட்டு தான் உப்புமா செய்ய போறோம். இதுல வந்து புழுக்கொடியல் மாவை போட்டு உப்புமா சேர்த்துக்கணும். அதே மாதிரி தான் இட்டலி, புழுக்கொடியல் மாவை சேர்த்த இட்டலி. இது வந்து பெனங்கட்டி கேக். சீனிக்கு பதிலாக பெனங்கட்டி சேர்க்க போறோம். இது வந்து வட்டிலப்பம் சொன்னா அதுலயும் சீனிக்கு பதிலாக பெனங்கட்டி சேர்த்து செய்ய போறோம். இதுல செயல்முறை இருக்குது, அப்படியே செயல்முறை இருக்கு. நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். இதுகள் வந்து பெனங்களி பாயாசம். நார்மல் பாயாசத்துக்குள்ள பெனங்களி சேர்த்து பாயாசம் செய்ய போறோம். இது வந்து பெனங்களி தொதை. சீனிக்கு பதிலாக பெனங்களி சேர்க்க போறோம். இதுவும் அதே மாதிரி பெனங்களி சேர்த்த தோசை. இது வந்து பெனம் புடிங். இது வந்து நார்மலா பைட்டம் லட்டு இப்ப ஏதாவது ஃபங்க்ஷன்ல செய்யற மாதிரி. இது வந்து புழுக்கொடியல் மா சேர்த்த பைட்டம் லட்டு. இது வந்து புழுக்கொடியல் மா சேர்த்த சோயா லட்டு, சோயா மாவும் சேர்ந்து. இது வந்து புழுக்கொடியல் சேர்ந்த கேசரி. இது புழுக்கொடியல் மா தனி லட்டு. மாணவர்கள் சிரேஷ்ட மாணவர்களை ஈட்டிக் கொண்டு இது வந்து புழுக்கொடியல் வடை. இதுல எக்ஸ்ட்ராவா வடைக்கு கொஞ்சம் புழுக்கொடியல் மா சேர்க்க போறோம். இதுல வந்து ஒடியல் மா சேர்க்கிறோம். புழுக்கொடியல் மா வர ஒடியல் மா வர ஒடியல் சேர்க்க போறோம். இது ஒடியல் புட்டு. இது எல்லாம் பழமையா தெரிஞ்சிருக்கும். இது வந்து புழுக்கொடியல் மா அல்வா. மற்றது வந்து இது வந்து பேன் கேக், புழுக்கொடியல் பேன் கேக். அந்த உள்ளுக்குள்ள சுற்றுலாத்துறை என்பது இலங்கையை பொறுத்தளவிலே இலங்கை தீவிலே இந்த சுற்றுலாவுடைய வருகை, இந்த சுற்றுலாவை ஒரு கூடைகள் இருக்குது. இது வந்து அற்றவாதது வந்து சின்ன, இது வந்து கொஞ்சம் பெரிய பெரிய கூடைகளா இருக்குது. இது வந்து புட்ட விக்கிற நீத்துப்பட்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முக்கியமா இது வந்து திருகணின்னு சொல்றாங்க. வந்து இது வந்து அந்த சமைச்ச பாத்திரங்களை வந்து அப்படியே மேலால வைக்கிறது சாப்பாடோட வந்து அதுக்காக தான் இதை பயன்படுத்திக்கணும்.
இங்கால வந்து நீத்துப்பட்டி சுலகாது என்று சொல்லி நிறைய விதமான உற்பத்தி. இதுல வந்து வட்ட வடிவமான ஒரு சுலகம் ஒன்று இருக்குது. அந்த விலையை பாருங்க 1200 ரூபா போட்டிருக்கணும். இது வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கும். சிரட்டில செய்யற அகப்பேன்னு சொல்லுவாங்க. இந்த விலை வந்து 100 ரூபா போட்டிருக்கணும். அப்படி நாங்கள் இந்தியாவில் பார்த்தோம்னு சொன்னா புழுக்கொடியல் இது வந்து பெனங்கட்டி இருக்குது. ஒரு டிசைனாக இருக்கு பாருங்க. இது வந்து பெனங்கா பனியாரமா 150 ரூபா போட்டிருக்கணும். எவ்வளோ இருக்குமாக்கா அது? இன்னைக்கு இது வந்து 15 பெனங்கா பனியாரம் இருக்குதான். இது வந்து 150 ரூபா போட்டிருக்கணும். இங்க பாருங்க தொப்பி இருக்கு. பெனை ஓலையில செய்யப்பட்ட தொப்பி வந்து தலைக்கு வந்து ஒரு பாதுகாப்பான விதமாக இருக்கும். இந்த தொப்பி மற்ற தொப்பியில் போட்டீங்கன்னு சொன்னா முடி கொட்டுறது அப்படி இப்படி பிரச்சனை வரும். இது வந்து தலைக்கு வந்து ஒரு குளிர்ச்சியை தரும்னு சொல்லினோம். தற்போது இது வந்து பனம் பழத்துல இருந்து வந்து எடுக்கப்பட்டு ஒரு ஜூஸ் வந்து செஞ்சு ஒரு கம்பெனி போல இருக்குது. பனம் பழத்துல இருந்து வந்து புதுசா இருக்குது. இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை. புதுமையான ஒரு யூஸா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கோப்பி மிளகாத்தூள் சம்பந்தமான இது வந்து வடகம் அது இருக்குது. பாருங்க வந்து பனை ஓலையும் வந்து பனம் கொச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த கொச்சையும் வச்சு செஞ்சிருக்கணும். கலர்களா வந்து கலர்களை பூசப்பட்டு செஞ்சிருக்கணும். உற்பத்தி பொருட்களில் நீங்கள் நீங்கள் செய்கின்ற பொழுது நிச்சயமாக உள்ளூர் சரக்கு வகையில ஒவ்வொரு வகையில வந்து செய்யப்பட்டிருக்குது. எங்கட பணம் பணியாரம் அந்த பேக் பண்ணி மக்கா கொடுத்து கொண்டு இருக்கிறோம். பனை ஓலையை பயன்படுத்தி கூடைகள் கூடைன்னு சொல்லி செஞ்சு செய்யப்பட்டிருக்குது. பொருட்கள் வந்து பண்ணி வச்சிருக்கிறோம். இது வந்து நொங்கு வந்து யூஸ் பண்ணி மிக்கணும். மற்றது இது வந்து குடிக்கிறதுக்கு வந்து குடிக்கிறேன் ஒரு கிளாஸ் மூலமா. அதுல மேல வந்து என்ன இருக்குது? இது வந்து மேலால சீனில வந்து கலர்கள் போட்டு பூசப்பட்டு வந்து இதால மேலால் தூவி விட்டுருக்கணும். ஒரு அழகுக்காக இந்த கலரானது பூசப்பட்டிருக்கு. இது வந்து தேவையான ஆட்கள் வந்து இங்க வந்து தேவையான நொங்க குடிச்சு கொண்டு போகலாம். அந்த அழகா சீவி வந்து இந்த கிளாஸ்ல போட்டு தராங்க. இங்க வந்து நாங்க பழைய மாதிரி பார்த்த மாதிரி புழுக்கொடிகள் சம்பந்தமான பொருட்கள்லாம் இருக்குது. இது வந்து எங்களை கருப்பணின்னு சொல்லினோம். பார்த்தா கல் மாதிரி இருக்கும். ஆனா இது வந்து கருப்பணின்னு சொல்லினோம். பயன்படுத்தி கொண்டு இருக்க வேண்டும். அதிலேயும் காந்தி குணமடையும் குழந்தை பெற்ற உடனே இந்த கரை வெள்ளம் அதுகள் சாப்பிடுகிறோம். சின்ன பிள்ளைகளுக்கு நாங்கள் வந்து சீனி சேர்க்க மாட்டோம். கூடுதலாகவே இந்த உணவு செய்யக்குள்ள வந்து கரை வெள்ளம் சேர்ந்த உணவுகளை வந்து நாங்கள் அதை கொடுப்பதன் களி கிண்டி கொடுக்கிறோம்னா சீனியோ சர்க்கரை சேர்க்காம பனங்கட்டி பனங்கற்கண்டு சேர்த்து செய்தோம்னா அவர்கள் வந்து ஆரோக்கியமாக வாழ்வதற்கான எதிர்காலத்துல நோய் நொடியின்றி வாழ்வதற்கு ஒரு மிகவும் தேவையாகும். அடுத்த பாத்தீங்கன்னா பனங்கட்டி அதுலயும் நிறைய வகையான சுக்ரோஸ் இருக்குது. மற்ற ஃப்ரக்டோஸ் இருக்குது. அயன் மெக்னீசியம் அதுகள் இருக்கிறதால வந்து இப்ப நீங்க நார்மலா பாவிக்கிற சீனியை விட இதுல கலோரி கூட இதுவும் வந்து நம்ம உடம்புல இருக்கிற உட்படை ஆட்டும் அதே மாதிரி பனங்கற்கண்டு சில பேருக்கு வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா வந்து ஜட்ஜஸ் வந்து ஒரு சாப்பாட்டையும் வந்து கொடுத்துருக்கோம். அந்த சாப்பாடு பாக்குறதுக்காண்டி. வணக்கம், வாழ்க வளமுடன். நாங்கள் வந்து புங்குடி தீவு நோர்த் சிலோன் சர்வோதயம் புங்குடி தீவிலிருந்து வந்திருக்கிறோம். அதுல 2 விதமான தொழில் முயற்சிகள் செய்யப்படுகிறது. ஒன்று பனைசார் கைப்பணி உற்பத்தி பொருட்கள்,
மற்றது புங்குடுதீவு உணவு உற்பத்தியாளர்கள், அதாவது PFM என்ற ரேட் மார்க்கோடு செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு இந்த வடமாகாண சுற்றுலா பயணத்துறையினுடைய ஏற்பாட்டில் எங்களையும் இந்த இடத்திலே கலந்து சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். அதனால எங்களோட உற்பத்தி பொருட்களை நாங்கள் இங்கே காட்சிப்படுத்தி இருக்கின்றோம். அதுல இந்த பனை சார்ந்த உணவுப் பொருட்களிலே உணவுப் பொருட்களை புங்குடுதீவு உணவு உற்பத்தி நிலையத்தினூடாகவும், கைப்பணி பொருட்களை நாங்கள் யாழ் பனைசார் உற்பத்தி என்பதனூடாகவும் செய்து கொண்டிருக்கின்றோம். அநேகமாக நாங்கள் கொழும்பு, யாழ்ப்பாணம், மற்றது கண்டி, மட்டக்களப்பு போன்ற இடங்களுக்கு இந்த எக்ஸிபிஷனுக்கு போய் வருவது கடந்த உணவு உற்பத்தியை பொறுத்தளவில் 20 வருடங்களுக்கு மேலாக செய்து கொண்டிருக்கின்றோம். பனைசார் கைப்பணி உற்பத்தி தொடர்பாக 12 வருடங்களாக நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களோட உற்பத்திகள் பெரும்பாலும் வெளிநாடுகளுக்கு ஓடர்ஸ்களுக்கு கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. அதே நேரம் இங்கே ஜெட்விங் ஹோட்டல், திண்ணை ஹோட்டல் போன்றவற்றுக்கு இந்த பனைசார் உற்பத்தி பொருட்கள், டஸ்ட்பின், டேபிள் மேட், போத்தல் கவர், மற்றது பென் ஹோல்டர், டஸ்ட்பின் போன்றவற்றை நாங்கள் வழங்கி வருகிறோம். உணவு உற்பத்தி ரீதியாக நாங்கள் அநேகமாக வெளிநாடுகளுக்கு லண்டன், கனடா, ஜெர்மனி போன்ற இடங்களுக்கு எக்ஸ்போர்ட் செய்து கொண்டிருக்கிறோம். கடந்த மாதம் பனைசார் உற்பத்தியிலிருந்து இந்த சாப்பாட்டு பாக்ஸ் ஒரு ஃபங்க்ஷனுக்காக வேண்டி 800 சாப்பாட்டிகளை நாங்கள் செய்து அனுப்பி இருக்கின்றோம். எங்களோட முக்கிய நோக்கம், எங்களோட தீவு போதிய பொறுத்தளவில் நிறைய பனைவளங்கள் இருக்குது. அந்த பனைவளங்களை பனைவளத்தினால உற்பத்தியில செய்கிற பொழுது எங்களோட பிரதேசங்கள்ல இருக்கின்ற பெண்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அதனாலே அவருடைய வாழ்வியலில் ஒரு மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக 40 பெண்கள் இந்த 2 ப்ராடக்டாலும் எங்களுடைய வட இலங்கை சர்வோதய நிலையத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இது எங்களை போல இந்த பனையை பயன்படுத்தி ஏனையவர்களும் நிறைய பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்யப்படுற இந்த திட்டம் என்பதனால இந்த இடத்திலே கலந்து கொள்வதிலே நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி. ஓகே, இப்போ அக்கா எப்படி இதெல்லாம் உற்பத்தி செய்கிற இந்த வகையில் என்ன சொல்லி இருக்கோம். அடுத்த பட்சமாக நாங்கள் அடுத்த இடத்துக்கு போவோம். வணக்கம் அக்கா, இது எப்படியான உணவுகள் எதை வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னு சொல்லி பணம் சம்பந்தப்பட்டது. இது ஒடியல் மாக்கூல் சக்கரை, தேங்காய் பூ, அதுக்கு மூலம் பயன் பெறலாம் என்று நினைக்கின்றேன்.